அனிதா, இன்னைக்கு ஈவினிங் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட் இருக்கு, எனக்கு ஞாபகப்படுத்து. ஓகே? சரிதா, என்னையே மறந்துட்டேளா? நான் தான் உங்க வைஃப் மீனாட்சி. ஆச்சரியமா இருக்க. என்ன வீடு, நீயே இன்னைக்கு ஆபீஸ்க்கு டிஃபன்லாம் எடுத்து வந்திருக்க? ஏதாவது விசேஷமா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு என் லைஃப்ல முக்கியமான நாளாக்கும். புரியுது புரியுது. உன் பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு யூ. கையை விடுங்கண்ணா, நேக்கு என்ன இப்ப பிறந்த நாளா? அதை விட முக்கியமான நாளாக்கும். இன்னும் புரியல, இன்னைக்கு என் கல்யாண நாள். Congratulations. What? உன் மேரேஜ் நாள்னா என்ன நாளாச்சே? I am your husband. Oh my sweetie. சாரி ஃபார் டிஸ்டர்பிங் சார். அதான் டிஸ்டர்ப் பண்ணிட்டியே. விஷயத்தை சொல்லு. சார், அந்த சேல்ஸ்மேன் கோபால் உங்களை பார்க்க போக மாட்டேன்னு அடம்பிடிக்கிறார் சார். கழுத்து முடிச்ச முடியாது. யாரது? யாரோ சேல்ஸ் பண்ணா சரியான நியூசன்ஸ். ஒரு வாரமா துரத்திட்டே இருக்கான். காருக்கு போனா கதவு கிட்ட வரான், ரோட்ல போனா சல்யூட் அடிக்கிறான், சனி மகா மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். இந்த மாதிரி ஆசாமிகளை வச்சு முதலாளி இப்படிதான் பழப்ப நடத்துறானோ. I really pity him. போச்சுனவனே. இன்னைக்கு நல்ல நாளா அதுவுமா, நீங்க யாருக்கிட்டையும் கோச்சு கூடாது. அந்த ஆளை வர சொல்லி 4 வார்த்தை புத்தி சொல்லி சந்தோஷமா பேசிட்டு அனுப்புங்களே. அப்படியே வர சொல்லு. எஸ் சார். மீனு, நீயே சொல்லிட்டியோனா? இதுக்கு மேல அப்பீல் உண்டா? நோக்கி ஏதிரி அப்பீலே. சும்மா இருங்கோ, யாரோ வரா. Good morning, sir. Come in, I say. Good morning, sir. Say good afternoon. மணி 4 ஆகுது. இங்க வந்த. நான் வந்து நாம சொல்லு மேம். சத்த சும்மா இருங்கோ, கொஞ்சம் அதட்டாம தான் கேளுங்களேன். பாவம் பயந்த பிள்ளையா இருக்கு. எங்கப்பா வந்த? அம்மா சார், நான் ஒரு சேல்ஸ்மேன், உங்ககிட்ட ஏதாவது வாங்கிட்டு போலாம் இல்ல குடுத்துட்டு போலான்னு வந்தேன். இப்ப நீ நிறைய என்கிட்ட வாங்கி கட்டிக்க போறேன். நான் யாரு தெரியுமா? உன் கம்பெனிக்கு எதிர் கம்பெனி முதலாளி. என்கிட்டே வியாபாரம் வந்திருக்கிய. ஐயா நடிகிற சரியா நெல்லு. ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் எப்படி இருக்கணும் தெரியுமா? டிப் டாப்பா இருக்கணும். எப்படி? டிப் டாப்பா இருக்கணும். வெரி குட் சார். கௌரி உங்களை அவசரமா பார்க்கணுமா? இண்டியமா, என்ன டிஸ்டர்ப் பண்றதே உங்களுக்கு தோணா போச்சா? போ. எங்க விட்ட? டிப் டாப்பா இருக்கணும். எப்படி? நீ இருக்கியே. சொன்னதெல்லாம் புரிஞ்சுண்டியே? போ. நல்லது சார். இது ஏன் நல்லது? நான் போக சொன்னா உடனே போயிடுறத? நீ எதுக்காக வந்த? வியாபாரம் பண்ண. செஞ்சியே? உங்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு சார். சும்மா மிரட்டே இருக்காதுங்க. அம்மாவுக்கு இந்த கிரீம் ரொம்ப பிடிக்கும் சார். அம்மா, இந்த கிரீமை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. பட்டு போன்ற உங்க முகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வேற 2 ரூபாய் தான். ஏன்னா 2 ரூபாயா? நீ என்ன வைஃபுக்கு 2 ரூபாய் கொடுக்குறது? 100 ரூபாய்க்கு வாங்குவேன். என்ன வாய பொழுதுட்ட? 1000 ரூபாய்க்கு வாங்குவேன். 1000 rupees. அரை போடு. சக்கரை கொடுக்கும். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆமா கௌரி, இந்த கோமாளியை பாத்தியா? இவெல்லாம் ஒரு சேல்ஸ்மேனா? சார், இந்த ஆளுக்கு வியாபாரம் பண்ணிட்டீங்களா சார்? இவங்க வியாபாரம் பண்ணினா போனா போட்டு நான் தான் விட்டு கொடுத்தேன். ஐயோ சார், எவ்வளவுக்கு சார் வாங்குவீங்க? 1000 rupees. ஏமாந்துட்டீங்களே சார். என்னமா சொல்ற நீ? சார், இந்த ஆளு போட்டுக்கிறது அவ்வளவு வேஷம் சார். ஆளு ரொம்ப டிப்டாப்பா இருப்பாரு சார். இந்த ஆளால யாருகிட்டையும் பிசினஸ் பண்ண முடியல கர்வம் சார். அதனால நானும் என் தோழி இவர்கிட்ட சேலஞ்ச் பண்ணிருக்கோம். எங்க முதலாளி பெரிய கொடா கண்டா. சாரி சார், அவர்கிட்ட உங்க சாமர்த்தியம் ஒண்ணும் பலிக்காதுன்னு சவால் விட்டுருந்தேன் சார். சார், நீங்க பெரிய மனுஷன், நீங்க சொல்லுங்க சார். ஒரு பொம்பளை சேலஞ்ச் பண்ண போது அதை எப்படி சார் ஏத்துக்காம இருக்க முடியும்? செஞ்சு காமிக்கலாம் பாரு. நீ அவங்க கிட்ட வந்தேன், உங்க பலகீனத்தையும் உங்களுடைய அனுதாபத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா பஞ்ச் பண்ண சார். அச்சோ, நானும் என்னமோ நினைச்சேன். ஒரு நிமிஷத்துல என் ஆத்துக்காரே ஏமாத்திட்டியே. ஏன்னா அசட்டு வழியிடும். சத்து சரிங்கோ. வெரி குட் வெரி குட். நீதான் உண்மையான ரெப்ரசன்டேட்டிவ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உனக்கு புத்திமதி சொன்னேன், நீ அப்படியே செயல செஞ்சு காட்டிட்டியே. அனுதாபம் இல்ல, அகங்காரம் தான் என் வீக்னஸ் புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் பண்ணி எனக்கு அசட்டுப்படுத்த வாங்கி கொடுத்துட்டியே. யங் மேன், ஐ விஷ் யூ ஆல் சக்சஸ். தேங்க்யூ வெரி மச் சார். மிஸ் கௌரி, என் பந்தய பணம் 100 ரூபாய் நாளை காலையில கரெக்டா வந்து சேரணும் சார். இன்னைக்கு உங்களுக்கு வெட்டிங் டே. உங்களுக்கு அம்மாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இது தெரிஞ்சதுனால தான் சார் இன்னைக்கு உங்களை விடாம பிடிச்சேன். அம்மா வரட்டுமா? வரேன் சார். வரேன் மிஸ்.
గోవిందా రాముడు వస్తున్నాడు రాముడు వస్తున్నాడు రామం భజే గరుడా వాగన్నమ్మికి గరుడ వాగన్నమ్మికి గరుడ వాగన్నమ్మికి గరుడ వాగన్నమ్మికి గరుడ 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 జానకిని పెళ్ళాడి రాముడు వస్తున్నాడు రామం భజే சிரிக்கிறியாடா சரி என்னப்பா கோவிந்தா நீ சிரிக்கிறத பார்த்தா சீரியஸா இல்லடா இருக்கு இன்னைக்கு என்ன வச்சு என்ன விளையாட போறியோ என் அப்பனே என்ன மீராபாய் ಅಯ್ಯೋ ದೇವ್ರೇ ದೇವ್ರೇ ಯಾಕೀಗೆ ಕೂಗ್ತೀರಿ మీరాబాయ్ ఇక్కడ చూస్తున్నావా భగవంతుడు నన్ను చూసి పగవగా నవ్వుతున్నాడు ఎందుకో ఎందుకో ಓ ದೇವ್ರೆ ಇಲ್ಲಿ ನೋಡ್ರಿ ನನಗೆ ತೆಲುಗು ಬೇಡ ಸುದ್ದಮ ಬೇಡ ತಮಿಳ್ ಮಾತಾಡ್ರಿ ಕನ್ನಡ ಮಾತಾಡ್ರಿ ಹಿಂದಿ ಮಾತಾಡ್ರಿ ತೆಲುಗು மட்டும் ಮಾತಾಡ வேணா ಅದು ನನಗೆ வராது இங்கிலீஷ் மாತಾಡ್ರಿ அது உங்களுக்கு வராது ஏய் நீ கன்னடத்துக்காரி நான் தெலுங்குக்காரன் நம்ம ரெண்டு பேருக்கு நடுப்புற ஏற்பட்ட கனெக்ஷனே இந்த காதல் திருமணம் தானே அதனால நம்ம ரெண்டு பேருக்கு தெரிஞ்ச தமிழ்லயே பேசுவோமா நம்மளை ரேசிலே பார்த்து நீங்கள் ஓடுறான் ಏನೋ ಈಟಿ என் வீட்டுக்காரர் உன்கிட்ட கை நீட்டி பணம் வாங்கினாரு யாருக்கோ ஜாமீன் கையெழுத்து போட்டாரு பணம் வாங்கினவனை விட்டுட்டு இவரை வந்து பிடிக்கிறியே அரே நிம்மல் புடிச்சு சொல்லிதான் ஏற்கிற கும்பரத்தானுக்கு நம்மள் பணம் கொடுத்தான் கொம்பரத்தானா ஏனென்றே இவ வேற ஏலக்கடை ஏகாம்பரத்தை இப்படி கடிக்கிறாரு நாக்குல வசம்ப தேய்க்க பட்டானே மேல போ அரே அவன் நம்மளை ஏமாத்தி விட்டான் இந்த பாருமா நான் நிம்மல் புருஷன் நிம்மல் புருஷனுக்கு நம்மள் பிடிக்கிறான் அவனே ஏன் கும்பரத்தான் உடசேட்டு ஏமாத்துறவன பகவான் பாத்துக்குவான் நான் தானே ஜாமீன் கையெழுத்து போட்டேன் நானே உனக்கு பணம் தரேன் ஆனா நீ கொஞ்சம் பொறுக்கணும் அரே சைத்தான் சாயங்காலம் நம்ம வீட்டுக்கு மேலே வராங்க நிம்மல் 300 ரூபாய் பணம் எண்ணி வைக்கல உனக்கு எலும்பே நம்ம எண்ணி வைப்பான் நம்ம வராங்க என்னங்க இது உங்களுக்கு நல்லா பேக்கும் நீங்க ஏன் ஜாமீன் கையெழுத்து போடணும் இப்ப மாட்டிக்கிட்டு முழிக்கணும் போடி ஏதோ புள்ள குட்டிக்காரன் கஷ்டப்படுறானேன்னு போட்டேன் போட்டோம் ஏன்றி இப்ப என்ன செய்ய போறீங்க என்ன கேட்டா அவனை கேள்றி அங்க வா என்ன சிரிக்கிறானே சின்ன வயசுல வெண்ணைய திருடி பெரிய வயசுல பொண்ணை திருடி இந்த வயசுல என்ன திருடிட்டு என்ன சிரிக்கிறானே அவன் மட்டும் மனசு வச்சா நிச்சயமா கொடுப்பாண்டி பாத்தியா வணக்கம் 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 விஜய் கோழி குஞ்சு இல்ல முழு காலை வந்திருக்குது இந்தாப்பா நம்ம கிட்ட எந்த பிசினஸ் இருந்தாலும் 2.5% ஏன்றி இது எல்லாத்துக்கும் 2.5 வியாபாரத்தை பொறுத்தது கமிஷனும் இந்த வீட்டுல ஒரு போர்ஷன் காலி இருக்கிறதா வெளியில பேசிக்கிட்டாங்க எனக்கும் ஹோட்டல் வாழ்க்கை வெறுத்து போச்சு இந்த வீட்டுக்கு சொந்தக்காரரோ நீங்க தானே கொஞ்சம் எடு கொண்டு வாடா எனக்கு ஏதோ ஒரு பாறை காமிக்கிற மாதிரி தெரியுது தெரியுது இதான் சிரிக்கிறிய திருட்டு பயல நப்பனே நான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் உனக்கு வீடு தானே வேணும் 300 ரூபாய் எதுக்காக அட்வான்ஸ் ஐயா வீட்டை நான் பார்க்க வேணாமா அது எனக்கு பிடிக்க வேணாமா என்ன பேருக்கு வந்து பாரு தம்புடு பகவான் தீரான விளையாட்டு பிள்ளை அவன் இப்படிதான் அடிக்கடி விளையாடுவான் உன் அபிப்பிராயம் என்ன என்கிட்ட அந்த விளையாட்டெல்லாம் வச்சுக்க மாட்டான் அங்கதான் பகவான் சிரிக்கும் சரி சரி கதவு தர என்ன கதவு பூட்டி இருக்கு சாவி இல்ல ஆமா பூட்டு திறக்க சாவி வேணுமே சாவி எங்கேயோ காணாம போச்சு அவன் சாவி வச்சுதான் பூட்டை திறக்கிறானா நீ நான் வாட்ட சாட்டமா இருக்க புடிச்சு ஒரு இழு ஒரே வாட்டா திறந்துக்கு பாரு அவ்வளவுதான் பாத்தியா வீட்ட இதுக்கு போய் 300 ரூபாய் கொடுனா மூக்கால அழவியே தம்பி தம்பி ஐயோ எங்க ஓடிட்டியா தம்பா கதவு கண்டா வரமாட்டிய தொலைச்சிடுவிய வாமா அந்த ரூம் இல்ல தோச்சோடு இதா சுஷாவா நல்லா இருக்கு இந்த வீட்டுக்காரங்க செவத்துல ஆணி அடிக்காதன்னு சொல்லுவானுங்க நான் அப்படி சொல்லவே மாட்டேன் ஆணின்னா உன் இஷ்டம் கிடப்பாறையே அடி அடிக்கிறேன் தேடு 300 ரூபாய் பேசி முடிவு பெற வேண்டாமா என்ன ஏன் பேச போற அடுத்த லைட் தானே வெடிய வெடிய எழுச்சிக்கோ நான் கேட்பேன் உலகைய திறந்து கொடு உனக்கு இஷ்டம் இருந்தா மூடு இல்லைன்னா திறந்தே விட்டுட வெடிய வெடிய வீடே தப்ப ஆகட்டும் நான் கேட்பேன் தேடு 300 ரூபாய் நீங்க பேசுறத பார்த்தா வீட்டுக்கு சொந்தக்கார மாதிரி தெரியலையே அண்டவா அண்டவா பெருமாளே இன்னைக்கு பூரா என்ன காமிச்சு கொடுக்கறதே உனக்கு வேலையா போச்சடா திருட்டு பயலே ஐயோ நான் உங்களை சொல்லல தம்புடு கடவுளை சொன்னேன் பகவானுக்கு எனக்கு அவ்வளவு நெருக்கம் பாருங்க நான் கரெக்டா சொல்றேன் 50 ரூபாய் வாடகை கொடுப்பேன் 100 ரூபாய் தான் அட்வான்ஸ் கொடுப்பேன் ஐயோ ஐயோ
150 கொடுங்களேன், பாதி பட்டாணியை பாப்பேன். பட்டாணியா? பட்டாணி பொட்டுக்கொள்ள ஆஞ்சனே நான் பல விவகாரம் வச்சிருக்கேன். ஆமா தம்பி, குழந்தை குட்டிங்க எல்லாம் எப்ப வருவீங்க? எனக்கு குழந்தை குட்டி எல்லாம் கிடையாது, நான் கட்ட பிரம்மச்சாரி. சந்தோஷம். அப்ப ராத்திரிக்கே வந்துடுங்க. சாயந்தரம் 7 மணிக்கெல்லாம் கரெக்டா இங்க இருப்பேன். 7 மணிக்கெல்லாம் வந்துருங்க. 7:30 வந்தீங்கன்னா நான் தூங்கிடுவேன். 7 மணியானே அட கஞ்சப்பலே, பாதிப்படி தானே அளந்த, மீதிப்படியா எவன்டா அளப்பான்? ஏந்திரே, சீக்கிரம் சாப்பிடுங்க. அந்த ஈட்டிக்காரன் வந்தா திங்கிற சோத்தையும் பறிச்சுக்குவோம். அவன் வரத்துக்குள்ள ஒண்ணு செய்யலாமா? என்ன? நம்ம 2 பேரும் சினிமாவுக்கு போயிட்டு திரும்பி வந்தா அவன் இங்க நிப்பானே. எப்ப வரணும்? கையில தான் 150 ரூபாய் பணம் இருக்கு. அப்படியே ஜாலியா ஏதாவது ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்துட்டு 2வது ஹனிமூன் கொண்டாடுவோமா? ஐயோ தேவரே, அவசரக்கார பையன். சாயங்காலம் தானே வரணும், அதுக்குள்ள பாரு இவன் தட்டி தட்டியே என் கதவை உடைச்சிருவான் போல இருக்கு. இருடா வரேன். சார் யாரே? கையில பை, கண்ணுல மை, யாரா இருக்கும் பொம்பளை? கேப்பமே, என்ன விஷயம்? இங்க வீடு காலியா இருக்கிறதா சொன்னாங்க. இங்கேயாவது 2வது கேஸ். கொஞ்சம் இரு வரேன். ஏடு கொண்டவாடா, மீதி பாதிக்கு அனுப்பிச்சிருக்கியா? உன் விளையாட்டே விளையாட்டு, சிரிக்கலாம். இரு வரேன். ஆமா, ஊட்ட நீ மட்டும் பார்த்தா போதுமா? பார்க்க வேண்டாமா? அவனும் இதையே தானே கேட்டான். எவன்? நான் மிச்சோடு கோபாலகிருஷ்ணன் தேவுடு தேவுடு. இப்ப நீ வீட்டை தானே பார்க்கணும். வா. அங்க போக எடுங்க 150 ரூபாய. அது நீங்க கரெக்டா 150 ரூபாய் கணக்கு. அது பாதி பட்டாணி வருமானே. ஐயோ, பட்டாணிக்காரன் இந்த வீட்டுல குடி வைக்க போறீங்களா? வேண்டாங்க. நீங்க வேணான்றீங்க, நான் வேணான்றேன். அவன் கேட்பானா, வந்துடுவானே. கொஞ்சம் லேட் பண்ணீங்கன்னா அவன் வந்துடுவாங்க. இந்தாங்க, சாயந்தரம் சரியா 7 மணிக்கு வந்துடுங்க. 6 மணிக்கெல்லாம் வந்துடுவான். அது எங்க? அப்பதான் அமிர்தம் இருக்கு, அதனாலதான். வரப்ப இப்படியே வந்துடுங்க. சரிங்க, வரேங்க. வாங்க. நான் தள்ளி சீதா, நான் அம்மா. அச்சா, சமா. இல்லப்பா, வெளியே கொண்டு போயிருக்கு. வா, வா. பசியோட வருவேங்கிறது தெரிஞ்சு சாப்பாடுலாம் முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சிருக்க. ஜாங்கிரி, ஐயோ தயிர் வேற. ஆஹா, பாதாங்கியா பாயாசமா? நான் என்ன கனவு காட்டுறேனா? இப்பதான் அவளை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ எப்படி இங்க வந்த? என்ன விளையாடுறீங்களா? இது என் வீடு. இது ஏன் வீடு? இங்கேயும் போட்டியா? நான் ஒண்ணு போட்டிக்கு வரல. உள்ளங்கி பத்த மாதிரி 150 ரூபாய் இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வந்து. நானும் தான் 150 ரூபாய் கொடுத்துட்டு வந்திருக்கேன். பகவான் வத்தி பகவான் வத்தி வச்சுட்டி. ஆஹா, இந்த நாயுடு நம்ம 2 பேரையுமே ஏமாத்தி பணம் வாங்கிட்டான். அவனை சும்மா விடக்கூடாது. நைனா சாத்தாவ நமஸ்கரம், கோபம் வேணாம். பகவான் இங்கேயே விளையாண்டுட்டான். பகவான் ஐயா 150 ரூபாய் வாங்கினா கேவலம் இந்த 150 வருவானா? ஏதோ என் கடுத்தரிச்சு உங்க 2 பேரையும் கைய காமிச்சு விட்டான். மரியாதையா 150 ரூபாய் திருப்பி கொடுத்துரு, இல்லாட்டி போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணுவேன். ஐயோ, முழுசா கேட்டுக்க நைனா. இந்த வீடே எனக்கு சொந்தம் இல்லையே. கில்பெட் தெரியுமா? கில்பெட் இங்கிலீஷ்காரன், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மேனேஜர், டில்லியில இருக்கார். அவனுடைய ஊடுதான் இது. நான் அவருக்கு ஏஜென்ட் மாதிரி. ஏதோ என் கஷ்ட காலம், ஒரே இடத்த உங்க 2 பேருக்கு வாடகைக்கு விட்டேன். நமக்குள்ள ஒத்து போனா சரி, போலீஸ் கீலீஸ்னு போனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? தம்பி கோச்சிக்காத. பூட்டை உடைச்சது நீ, உன் கைரேகை பதிஞ்சிருக்கு. காலால கதவு உடைச்சது நீ, கால் ரேகை பதிஞ்சிருக்கு. இப்ப சொல்லு, போலீஸ் தேவையா? ஏயா பிளாக்மெயிலா பண்ற? இதையும் போலீஸ்ல சொல்லுங்க. போலீஸுக்கு போற தம்பி, அதுல இன்னொரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்?
அம்மா அம்மா ஏம்மா நிக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க? இந்த நிலைமையில நீங்க நிக்க கூடாதும்மா. இந்த நிலைமையில நீங்க நிக்க கூடாதுமா. அப்படி உட்காருங்கம்மா. அப்படி உட்காருங்கம்மா. ஏன் மரமா நிக்க அம்மாவை கூட்டிட்டு போயேன். அப்ப நீங்க 2 பேரும் என்ன செய்யறது? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அடியாய் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்களா? நீ வாடி 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 3 மாசம் சொல்றாரு, ஒண்ணும் தெரியலையே. சிலருக்கு 6 மாசம் கூட ஒண்ணும் தெரியாது.